ஆனால் இந்த ஆட்சி நீடிக்குமா சார் 5 ஆண்டுகள்? ஏன்னா இப்போதே இவ்வளவு விமர்சனங்கள், இத்தனை பிரச்சனைகள். இந்த 15 இல்ல 15 நாள் இல்ல, நீங்க 4ஆம் தேதி ரிசல்ட் வந்தது, நீங்க 25. இது நான் எனக்கு இந்த இவ்வளவு நாளுக்குள்ள அந்த எம்எல்ஏக்கள் குதிரை பேரம் தவிர இந்த ஆட்சி எப்படி நடக்குதுன்னு நீங்க பாக்குறீங்க இந்த 15 நாள்ல? இல்ல, ஒண்ணு நடக்கவில்லையே. ஒரு பேச்சுக்கு சொல்லுகிறேன், ஒன்று நடக்கவில்லையே. ஏதாவது செய்ய வேண்டும். நான் சொல்லுகிறேன், பரந்தூர் விமான நிலையத்தை நீ போய் அந்த மக்களுக்காக பேசினாய். உனக்கு பரந்தூர் விமான நிலையத்தை பற்றி தெளிவாக தெரிந்துதான் நீ பேசினாய். அது சுத்தி இடம் வாங்கி வைத்துக் கொண்டிருக்கிற திமுக காரன் தன்னுடைய இடத்தை 1க்கு 10 விற்பதற்கு அங்கே விமான நிலையம் கொண்டு வந்தான் என்று சொன்னாய். நான் சொல்லுகிறேன், கரட்டு நிலத்தில் ஓடுதளங்களை உருவாக்கு. 4000 ஏக்கர் நஞ்சை நிலம், 80 ஏரிகள், 28 கிராமத்து வீடுகள், மனிதர்கள் எல்லோரும் அழிந்து போய்விடுவார்கள். இதுவரையிலும் செலவு செய்திருந்தால் பரவாயில்லை, வேறு இடத்திற்கு விமான நிலையத்தை மாற்று, அந்த மக்கள் வாழ்வார்கள். ஒரு காரியம் அறிவிப்பதற்கு எவ்வளவு நேரமாயிருக்கும்? பரந்தூர் விமான நிலையம் என்னுடைய பரிசீலனைக்கு வந்து விட்டது. அதிகாரிகளை வைத்துக் கொண்டு முறைப்படி அதை நான் செய்வேன். ஆனால் அந்த கிராமங்கள் காக்கப்படும். சொல்ல முடிந்ததா உன்னால்? தூத்துக்குடியில் 13 பேரை சுட்டுக் கொன்றார்கள். 17 போலீஸ் அதிகாரிகளும் கலெக்டரும் 3 தாசில்தார்களும். மொத்தம் 17, 3, 20, 21 பேர் மீது நீதிபதி குற்றம் சாட்டினார், கொலை வழக்கு குற்றம் சாட்டினார். நான் கேட்கிறேன், அவர்களெல்லாம் அப்படி செய்ததற்கு சேட்டலைட் நிறுவனத்தில் நடந்த 2வது சம்பளம் காரணம். அரசாங்கத்தில் ஒரு சம்பளம், சேட்டலைட் நிறுவனத்தில் ஒரு சம்பளம். அவர்களுக்கு நடந்ததினால் எளிய மக்களை முதுகில் சுட்டு கொன்று சாகடித்தார்கள். அந்த உயிர்கள் துடித்து செத்தன. அவர்கள் மீது வழக்கு போட ஸ்டாலினால் முடியவில்லை. அவர் ஆட்சியை விட்டு நீக்கப்பட்டார். நியாயமானது. அவர் எத்தனை கமிட்டி வேணுமானாலும் போட்டோம். பூத் ஏஜென்ட் இல்லாமல் ஜெயித்து விட்டார்களே, அவர்கள் ஒன்றும் இல்லாமல் ஜெயித்து விட்டார்களே, நாம பெரிய குளத்தூர் சிங்கப்பூர் ஆக்கினோம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கட்டும். அந்த 13 உயிரும் துடித்தது. பரந்தூர் விமான நிலையங்கள் பரிதவித்தன, கிராமங்கள் அழிந்தன. 40 அடி ரோட்டை 30 அடி ரோடாக போடுவாய், 100 கிலோமீட்டர் தூரத்திற்கு 40 அடி என்ற கணக்கில் பதிவு செய்வாய். கிரிமினலாக இருக்கிறவன் ஜெயிலுக்கு போனால் அவனை ஜெயிலிலேயே மந்திரியாக்குவாய், மாண்புமிகு ஆக்குவாய். இவ்வளவு அட்டூழியங்களையும் செய்ததை பொறுத்துக் கொள்ளாமல் நீங்கள் யுவர் எபோவ் லா என்று சொன்னீர்கள். உங்களை பொறுத்துக் கொள்ள முடியாமல் இந்த மக்கள் தோற்கடித்ததை உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை போக்கை மற்றவற்றை மாற்றிக்கொள்ள மாட்டீர்கள். ஆகவே மாற்று ஆட்சி வந்துதான் இது செய்ய வேண்டும். மாற்று ஆட்சி இந்த மாதிரி தப்பான வழியில் தன்னுடைய அதிகாரத்தை பலப்படுத்திக் கொள்ள முயலுகிறதே. மக்களிடம் போய் இந்த ஆட்சிக்கு அதிகாரத்தை பெறுவதற்கு நினைக்காமல் தப்பான வழியில் இதை பலப்படுத்திக் கொள்ள நினைக்கிறதே என்றுதான் நான் வருத்தப்படுகிறேன். ஆகவே இந்த காரியங்களை எல்லாம் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் அந்த 17/1/20 பேரை கலெக்டர் உட்பட அத்தனை பேரையும் கொலை வழக்கு போடு. அவனெல்லாம் தூக்கில தொங்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த 13 உயிர்களும் அமைதி அடையும். அதுபோல இந்த பரந்தூர் விமான நிலையத்தை மாற்று. இன்னும் எத்தனையோ காரியங்கள். KN நேருவின் மீது வழக்கு போட முடியாமல் தன்னுடைய அதிகாரத்தை வைத்து தடுத்தார் நம்முடைய ஸ்டாலின். அதனாலே அவர் உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டது வழக்கு பதி என்று மறுத்தார். அப்புறம் மறுபடியும் உத்தரவு போட்டது. நீதிமன்ற அவமதிப்பு. இன்னொரு பக்கம் உச்ச நீதிமன்றத்திற்கு போய் இங்க நிற்கிறது. தமிழ்நாடு அரசு அந்த வழக்கை திரும்ப பெற வேண்டும். இப்பொழுது தமிழ்நாடு அரசு ஸ்டாலின் கையில் இல்லை, விஜய் கையில் இருக்கிறது. அந்த வழக்கை நாங்கள் ஸ்டாலின் நேருவின் மீது உள்ள வழக்கை தடுத்து வைத்திருக்கின்ற மனுவை நாங்கள் திரும்ப பெற்றுக் கொள்கிறோம் என்று சொன்னால் அந்த மனு முடிந்துவிடும். இப்பொழுது நேருவை கைது செய்து உள்ளே வையுங்கள். தவறான மனிதர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் இருந்து எல்லா மந்திரிகளையும் உள்ளே அனுப்புங்கள். எந்த மந்திரியும் இனிமேல் லஞ்சம் வாங்கி சிறைக்கு போக வேண்டிய நிலைமை ஏற்படும் என்பது 50 ஆண்டுகளில் மெய்ப்பிக்கப்படவில்லை. எனக்கு தெரிய சசிகலாவை தவிர தண்டனை அடைந்தவர்களே கிடையாது. ஆகவே இவர்கள் எல்லோரும் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். வருங்கால அரசியலுக்கு இது ஒரு பாடமாக அமைய வேண்டும். ஆகவே இதையெல்லாம் செய்வதற்கு உத்தரவு போடுவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? சுப்ரீம் கோர்ட் வழக்கை திரும்ப பெறுவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 10 நாளாக ஆகிவிட்டது. என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? சும்மா இதெல்லாம் வெட்டி பேச்சு. எனக்கு அந்த நம்பிக்கையே போய்விட்டது. இன்னமும் சிபிஎஸ்இயில் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷனில் மும்மொழி திட்டத்தை கொண்டு வந்து விட்டார்கள். இனிமேல் பிரெஞ்சு படிக்க முடியாது. பிரெஞ்சு படித்தால் பிரான்சுக்கு போகலாம், ஆங்கிலம் படித்தால் அமெரிக்காவுக்கு போகலாம், ஜெர்மன் படித்தால் ஜெர்மனிக்கு போகலாம். ஹிந்தி படித்து விட்டு உத்தரப்பிரதேசத்துக்கு போவதற்கு எதற்கு சிபிஎஸ்இயில் ஒரு மாதம் ஒன்றுக்கு லட்சம் ரூபாய் செலவழித்து கட்ட வேண்டும்? இந்த சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்திற்கு 20 லட்சம் ரூபாயிலிருந்து 40 லட்சம் ரூபாய் கொண்டு இதை அனுமதித்தது திமுக அரசு. எதற்காக சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஸ்கூல் இங்கே வர வேண்டும்? கல்வி எங்களுடைய வேலை, நாங்கள் அனுமதி கொடுக்க முடியாது. ஏன்னா உங்களுடைய அனுமதி பெற்றுத்தான் பிறகு அந்த பள்ளிக்கூடம் வர முடியும். அதுக்கு ஒரு 40 லட்சம் ரூபாய் வாங்கிக் கொள்வீர்கள். உங்களுக்கு எவ்வளவு பேயையும் பிசாசையும் கூட நீங்கள் அனுமதிப்பீர்கள். ரூபாய் கொடுத்தால் தாலி கட்டுவீர்கள். அதனாலே சிபிஎஸ்இ 2000 பள்ளிக்கூடம் இருக்கிறது. 2000 பள்ளிக்கூடத்திற்கும் இந்தி வரப்போகிறது. கட்டாயமாக ஒரு சொல்லிவிட்டார்கள்.
ஒரு ஆங்கிலம் அயல் மொழி படிக்கலாம், 2 இந்திய மொழி படிக்க வேண்டும். ஆகவே இந்தி தான் படிக்க வேண்டும். இனிமேல் பிரெஞ்சு ஜெர்மன் படிக்க முடியாது. புதுச்சேரிக்காரன் பூரா பிரெஞ்சு படித்து விட்டு அவன் ஆண்ட ஆள்கள், பிரெஞ்சுக்காரன் ஆண்ட நாடு அது. அங்கே போனால் வேலை கொடுத்து விடுவார்கள். எல்லாரும் சௌக்கியமாக புதுச்சேரியில் இருப்பதற்கு காரணம் பிரான்ஸ் அரசாங்கம் தான். அங்கே பிரெஞ்சு படிக்கக்கூடாது. இதையெல்லாம் கேட்பதற்கு நீ ஆட்சிக்கு வந்த உடனே விறுவிறுவென்று சொல்ல வேண்டியதானே? நாங்கள் அதை யோசிப்போம். மும்மொழி திட்டம் இங்கே வருவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அப்புறம் இந்த பார்லிமெண்ட் இடங்கள் எல்லாம் குறைய போகின்றன. கடுமையாக பேச வேண்டிய கொள்கை முடிவுகளை எல்லாம் நாற்காலியில உட்கார்ந்து திகைத்து போயிருக்கிறாயே, பேச வேண்டியதுதானே என்று கேட்கிறேன் நான். அப்பொழுதுதானே மக்களுக்கு நம்பிக்கை வரும். பாராளுமன்ற இடங்களை குறைக்க விட மாட்டோம், எந்த காரணம் கொண்டும் குறைக்க விட மாட்டோம். உத்தரப்பிரதேசத்துக்கு 130 இடம், தமிழ்நாட்டுக்கு 32 இடம் என்கின்ற வஞ்சகத்தை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். சொல்லு.